ஸோ நேற்று நைட்டு வந்து சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சாண்ட்ரா சொல்கிறாங்க, இன்றைக்கி நடந்த இந்த ரேங்கிங் டாஸ்க் வந்து நல்ல சபரி எக்ஸ்போஸ் ஆகிட்டான். இதில் வந்து மக்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், யார் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, யார் லாஸ்ட்டில் வராங்கங்கிறது எல்லாமே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அது ஒரு மெச்சூரிட்டி பேஸ்டு டாஸ்க். அது வந்து டாஸ்க் ரேங்கர்ஸ் மாதிரி கிடையாது, டாப் கான்ட்ரிபியூஷனும் கிடையாது. அப்படின்னா இப்போ கணேஷ் வெங்கட்ராமன் வந்து ரொம்ப மெச்சூர்ட் பர்சன், ஆனால் அவர் வின்னர் கிடையாது. இது ஒரு மெச்சூரிட்டி பேஸ்ட் டாஸ்க். பட் சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வச்சு மக்கள் எல்லாமே ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மார்னிங் டாஸ்க் நடந்துச்சு இல்லையா, ஃபஸ்ட்டு வீக் வந்து சபரியை தான் டைட்டில் வின்னர்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அப்போ இருந்து தான் சபரியோட நேமை வந்து எல்லாருமே டேமேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார் நோ ரீசன் வந்து அவரோட நேம் வந்து கம்ப்ளீட்டாக டார்னிஷ் ஆனதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து அந்த மார்னிங் டாஸ்க் தான். அதுக்கு வந்து திவ்யா சொல்கிறாங்க, நான் கூட வந்தப்போ வியானா கிட்ட சொன்னேன், நீங்கள் எதுக்கு எல்லாருமே நீங்கள் டைட்டில் வின்னர் ஆகணும்னு போராடாமல் அடுத்தவங்களை டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கு சபரியை டைட்டில் வின்னர் சொன்னீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியில் வந்து அவ்வளோ சப்போர்ட்லாம் அவனுக்கு இல்லை. ஏன்னா எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க சபரிக்கு நிறையா ஃபேன்ஸ் ஜாஸ்தி, அந்த பொன்னி சீரியல் மூலமாக ஃபேன்ஸ் ஜாஸ்தி, ஸோ நிறைய ஓட்ஸ் இருக்கும்னு. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் பெரிய சப்போர்ட்லாம் ஒன்றும் இல்லை. நீங்களாக எதுக்கு நீங்கள் டைட்டில் வின்னர் ஆகணும்னு போராடாமல் அடுத்தவங்களை டைட்டில் வின்னர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் இனிஷியல் பீரியடில் நல்லாயிருக்கும். எப்போவுமே என்ன ஆகும்னா கண்டஸ்டன்ஸ் குறைய வந்து ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, லாஸ்ட் வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்திருக்காங்க. பட் சில பேர் என்னென்னா கண்டஸ்டன்ட் குறைய அவங்களுக்குள்ளே முட்டிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி இப்போ வைல்ட் கார்ட்ஸ் வந்து சேர்ந்து ஒரு கேங்காகவே பேசிகிட்டு இருக்காங்க எப்போ பார்த்தாலும். ஸோ இவங்களுக்குள்ளே எப்போ முட்டிக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராக்கு சம் சீக்ரெட் பிளான் இருக்கிற மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக திவ்யாவை அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களோட எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து திவ்யா இவங்களை விட்டு கொடுத்து பேசவே மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து அப்படி பேசியிருக்காங்க. அதனால எனக்கு ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.